ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரனில் பெரிய அளவில் போகக்கூடிய மீம் காயின்களையும் அதுக்கப்புறமா ஆல்ட் காயின்களையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக என்ன எப்படி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆல்ட் காயின் பார்க்க போகிறதுனா இன்டர்நெட் கம்ப்யூட்டர் ப்ரைஸ், அதாவது ஐசிபி காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஐசிபி காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 13.36 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஐசிபியோட மொத்த சப்ளை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மொத்தமாக 527 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. அதில் சர்க்குலேஷனில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $750 வரைக்கும் மேலே போயிருக்குது. அதாவது 2021 மே மாதத்தில் $750 வரைக்கும் மேலே போயிருக்குது. அந்த அளவுக்கு மேலே போகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 100லேருந்து ஒரு $250 வரைக்கும் மேலே போகலாம். அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட கிடைக்கலாம். அந்த அளவுக்கு மேலே போகக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்குது. போன மாதம், அதாவது நவம்பர் மாதத்தில் எந்த அளவுக்கு கீழே இருந்ததுன்னா $6 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குதுன்னா $6 இருந்தது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா $13 மேலே இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அப்போ ஒரு மடங்குக்கு மேலே நல்லாவே மேலே வந்திருக்குது. ஐசிபி காயினோட ப்ரைஸ் பெரிய அளவில் மேலே போகலாம். அதனால் 10 காயினாவது வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா சுய் நெட்வொர்க் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 4.74 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த சுய் நெட்வொர்க் காயின் எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குதுன்னா $5 வரைக்கும் இது வரைக்கும் மேலே வந்திருக்குது. அதுவும் இந்த மாதத்துல தான் மேலே வந்திருக்குது. இந்த சுய் நெட்வொர்க் காயினுக்கு எந்த அளவுக்கு சப்ளை இருக்குதுன்னா 10 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளையில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா 2.92 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. இந்த சுய் நெட்வொர்க் காயினுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமாகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10 பில்லியனில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2.92 இருக்கிறது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே ஒரு 3 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து வரலாம். ஏன்னா எந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமாகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வரலாம். அப்போ இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் ஒரு $6 to $7 போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ள சப்ளை வரும்போது அந்த டயத்தில் கொஞ்சம் கீழே இறங்கலாம். அதாவது $6 ஒரு $5 அந்த சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு கீழே வரலாம். ஏன்னா சப்ளை எந்த அளவுக்கு உள்ளே வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கலாம். இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம்னா $15லேருந்து $25 கூட வரலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மி ஆகுதோ அந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா XRP காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 2.47 சம்திங் டாலர் மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. நவம்பர் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஹை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 மடங்கு அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் போயிருக்குது. நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு கீழே இருந்ததுன்னா 0.49 அந்த சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது டாலர் மதிப்பில். ஆனால் இப்போ எந்த அளவுக்கு ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $2.95 மதிப்பில் நல்லாவே மேலே வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600% அளவுக்கு வந்து மேலே வந்திருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த XRP காயினோட ப்ரைஸ் இந்த புல் ரனில் அதாவது $25லேருந்து $50 போகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்புகள் இருந்தாலும் ஆனால் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால இந்த புல் ரனில் கிட்டத்தட்ட ஒரு $10 வரைக்கும் வரலாம் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே போகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். $10 அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட் கேப்புக்கு அதிகமான ஒரு ப்ரைஸாக கூட இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் பெரிய அளவில் போகும்போது அந்த $20லேருந்து $25 போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக கூட கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பெரிய அளவில் போகக்கூடிய 2 மீம் காயின்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா டர்போ மீம் காயின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எத்ரியம் பிளாக் செயினில் சூப்பரான ஒரு மீம் காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டர்போ மீம் காயின் வந்து இருக்குது. டாலர் மதிப்பில் என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா 0.0114 அந்த ரேஞ்ச் அளவில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நல்லாவே மேலே வந்திருக்குது. 0.0140 அந்த அளவுக்கு வந்து நல்லாவே மேலே வந்திருக்குது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு லோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.00
690 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு கீழே வந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 0 ரிமூவ் ஆகி அதுக்கப்புறமா 0.0140 அந்த அளவுக்கு வந்து மேலே வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 0.0069 இருந்து கணக்கெடுத்துக்கிட்டோம்னா ஒரு மடங்கு அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது இந்த 2 வாரத்தில் மட்டும். இந்த 2 வாரத்தில் எதனால் இந்த அளவுக்கு மேலே வந்ததுன்னா இந்த டர்போ மீம் காயின், அதாவது காயின்பேஸ் அக்கௌண்ட்டில் லிஸ்டிங் பண்ண போகிறதா வந்து சொன்னதுக்கப்புறமா இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0.0069 0.0140 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே மேலே வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு அளவுக்கு நல்லாவே மேலே வந்திருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த புல் ரன்னில் ஒரு 10லேருந்து 20 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு மேலே வரலாம். அந்த அளவுக்கு நல்லாவே போகக்கூடிய ஒரு காயினாக கூட மாறிக்கிட்டே வருது. அதனால் எந்த அளவுக்கு கம்மி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க இந்த டர்போ மீம் காயினை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த புல் ரன்னில் இந்த டர்போ மீம் காயின் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா $1 அப்படிங்கிற அளவுக்கு கூட போகலாம். அதனால் இப்போ எந்த அளவுக்கு கம்மி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வருஷம், அதாவது அடுத்த புல் ரன் வரைக்கும் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும், பெரிய அளவில் லாபம் எடுக்கலாம் இந்த டர்போ மீம் காயின் மூலிமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா மோக் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த மோக் காயினை பற்றி. அப்போ அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.60 தள்ளி தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா 0.50 தள்ளி 30 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.50 தள்ளி 430 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே மேலே வந்திருக்குது. எதனால் இந்த அளவுக்கு மேலே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மோக் காயினையும் காயின்பேஸ் அக்கௌண்ட்டில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி லிஸ்டிங் பண்ணாங்க. அதனால் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நல்லாவே மேலே வந்திருக்குது. இன்னும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணாங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மடங்குலேருந்து 20 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு கூட வரலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மோக் காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் நல்லாவே லாபம் எடுக்கலாம். சப்ளைன் பார்த்திங்கன்னா, அதாவது சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய சப்ளைன் பார்த்திங்கன்னா 390 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. இப்போ சிபாயினு மீம் காயினை எடுத்துக்கிட்டோம்னா 590 ட்ரில்லியன் சம்திங் இருக்குது. அதாவது மோக் காயினோட டோட்டல் சப்ளைன் பார்த்தீங்கன்னா 420, ஆனால் சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய சப்ளைன் பார்த்தீங்கன்னா 390. இந்த 390லேருந்து அந்த சிபாயினு காயினுக்கு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம்னா 200 ட்ரில்லியன் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. அந்த சிபாயினு காயினோட சப்ளை 200 ட்ரில்லியன் ஜாஸ்தியாக இருக்கிற காயினே பார்த்தீங்கன்னா 0.40 தள்ளி 30 சம்திங் ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இந்த 200 ட்ரில்லியன் கம்மியாக இருக்கக்கூடிய சப்ளைக்கு இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அடுத்த வருஷம் கூட நல்ல லெவலுக்கு மேலே போகலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த மோக் காயினோட ப்ரைஸ் பெரிய அளவில் வந்து மேலே போகலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 மடங்குக்கு மேலே போகலாம். அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கோ இல்லை எக்ஸ்சேஞ்சுக்கோ டாலராக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறவங்க மட்டும் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜிபே ஃபோன்பே வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே அப்படிங்கிறது வந்து கிடையாது. நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறவங்க மட்டும் இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எவ்வளவு ரேட் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.